நிம்மதி, ஏமா ரூம்ல இருக்க வேண்டியதானே? எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்த? ரூம்லயே உட்கார்ந்திருக்க போர் அடிச்சதுப்பா, அதான். ஆமாமா, அதுவும் சரிதான். வீல் சேர்லயே எத்தனை நாளைக்கு தான் உட்கார்ந்துருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சும் நடக்க பழகுமா, அப்புறம் அப்படியே உட்கார்ந்துராத. ஆ சரிப்பா. ஜூஸ் எதுவும் குடிக்கிறியாமா? உங்க அம்மாவை போட்டுட்டு வர சொல்லிட்டா? இல்லப்பா, எனக்கு இப்ப பசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன்ப்பா. நீங்க இங்கே இருங்க, என் கூடவே இருங்கப்பா. சரிம்மா, நான் எங்கேயும் போலமா, உன் கூடவே தான் இருப்பேன். உங்க அம்மா சமைச்சு முடிச்சிட்டாலா என்னன்னு தெரியலையே. மணி வேற மத்தியானம் 1 மணி ஆக போகுது. அம்மா பொறுமையாவே சமைக்கட்டும்பா, ஒன்னும் அவசரம் இல்ல, எனக்கு பசிக்கவே இல்ல. ஆமாமா, உங்க அம்மா பொறுமையா சமைச்சாலே வாயில வைக்க முடியாது. இதுல நம்ம அவசரப்படுத்தி அவ அவசர அவசரமா சமைச்சு எதுக்கு? ஆனா இன்னைக்கு ரொம்ப வாசமா இருக்குப்பா, இல்ல? ஆமா, ஏதோ நல்ல வாசம் தான் அடிக்குது. அப்படி என்ன சமைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அம்மா, என்னம்மா அது? செஃப் தம்பி, செஃப். நான் ஒரு சூப்பர் செஃப்ன்றத மக்களுக்கு காட்ட வேணாமா? சமையல் டேஸ்ட்ல மட்டும் காட்டினா பத்தாது, நம்ம அமைப்பிலையும் காமிக்கணும். அதுக்கு மேல அந்த தொப்பி ஓகே, ஆனா கழுத்துலயும் காதுலயும் என்ன போட்டிருக்கீங்க? ஒரு ஓரமா பார்த்தா சூனியக்கார பொம்மை மாதிரியே தெரியுறீங்கம்மா. ஆதி பையா, பின்ன கழுத்துல தக்காளி வெங்காயம் மாலை, காதுல எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா தோடு, என்னம்மா அது? ஆதி பையா, நான் ஒரு செஃப். திடீர்னு ஒரு வெங்காயம் தேவைப்படுது, திடீர்னு தக்காளி தேவைப்படுது, நான் போய் தேட முடியுமா? அதெல்லாம் இப்படி அழகா மாட்டிக்கிட்டா சரட்டு சரட்டுன்னு புடிச்சு இழுத்து ஒரு வெட்டா வெட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓஹோ, இப்படி ஒரு சூனியக்கார செஃப் நான் பார்த்ததே இல்லம்மா. பார்த்திருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் சுடர்விலியன் கோல மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. அம்மா, பேச்செல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குமா? ஏன்னா சாப்பிட போறதே என் ஆளு, அதான் கேக்குறேன். ஆஹா, உங்க ஆளுக்கு 24 வருஷமா என் கையில தான் சோறு போட்டு சமைச்சேன். நல்லா தானே இருக்கா? நல்லாதான் இருக்கா. என்ன ஆதிப்பையா இழுக்குறீங்க? அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. பாருங்க எப்படி அடிபட்டவன் அடுத்த நாளே எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கானு. சரிம்மா, அவளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக சூப்பரான சமையல்லாம் பண்ணி அசத்தணும். என்ன சமைக்கலாம் சொல்லுங்க? ஆனா நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கணும், அதே சமயத்துல டேஸ்டாவும் இருக்கணும். அப்படி ஒரு ரெசிபியை சொல்லுங்கம்மா. ஹெல்த்தியாவும் இருக்கணும், டேஸ்டாவும் இருக்கணும். ஆதிப்பையா, பேசாம சத்து மாவுல பிரியாணி பண்ணிட்டா என்ன? என்னது, சத்து மாவுல பிரியாணியா? ஆமா ஆதிப்பையா, நீங்க தானே சொன்னீங்க ஹெல்த்தியாவும் இருக்கணும் டேஸ்டாவும் இருக்கணும்னு. அவளுக்கு பிரியாணினா உயிர், ஹெல்த்தியாவும் இருக்கணும்னா சத்து மாவுல பண்ணிடுவோம். எப்படி என்னோட ஐடியா? ஆத்தி, கொலகார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ. சுடரம்மா, இந்த சத்து மாவு பிரியாணிய கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வேற ஏதாவது டிஷ் இருந்தா சொல்றீங்களா? ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும். ஆதிப்பையா, பீக்கங்கால பீட்சா பண்ணிடலாமா? என்ன சுடரம்மா பேசுறீங்க? விட்டா பரங்கிக்கால பர்கர் கூட பண்ணுவீங்க போலயே. ஹை, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல. பரங்கிக்கால பர்கர் நல்ல ரைமிங்காவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐயோ, என் ஆளை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து சீக்கிரமாவே காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணுமே. பாவம், என் ஆளை 24 வருஷமா இவங்க சமையல் பண்ணியே கொடுமை பண்ணிருக்காங்க. சுடர்மா, பாருங்க, நானே சமைக்கிறேன், ஆனா எப்படி செய்யறதுன்னு மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஆதிப்பையா, அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். இப்போ நீங்க என்ன சமைக்க போறீங்க? நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு காய்கறி கூட்டு பண்ணிடலாம். அப்புறம் சாம்பார்ல ஒரு 3 வகையான காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் புரோட்டீனுக்கு. அப்புறம் முட்டை, அவிச்ச முட்டை கண்டிப்பா பண்ணணும். ஐயோ, சாம்பார் கூட்டு பொரியலா? இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதே. இதெல்லாம் பண்ண தெரியாதா? என்ன சுடரமா சொல்றீங்க? உங்களை நம்பி தானே நான் அந்த கிச்சனுக்கே வந்தேன். ஆதிப்பையா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவக்கால பாயாசம் பண்ணுவேன். பாவக்கால பாயாசமா? ஆமா, என்னோட ஸ்பெஷல் டிஷ் என்ன தெரியுமா? ரசகுல்லால ரசம் பண்ணுவேன், சூப்பரா இருக்கும். சுடரமா, நானும் என் ஆளும் சேர்ந்து இன்னும் ஒரு 30 வருஷத்துக்காக உசுரோட இருக்கணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ், நானே சமைச்சுக்கிட்டா யூடியூப பார்த்தாது சமைச்சுக்கிறேன், என்ன விட்டுருங்க. யூடியூப் பார்த்து சமைக்கிறீங்களா? நானே யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுல நிறைய ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் ஆதிப்பையா, நீங்க அதை பார்த்தே சமைங்க. ஆத்தி, யூடியூப் சேனல் வேறயா? ஐயோ, எத்தனை மக்கள் பார்த்து சமைச்சு இப்ப அதுல எத்தனை பேர் உசுரோட இருக்காங்க வேற தெரியலையே. கடவுளே. சுடரமா, நம்மளுக்கு இருக்கிறது மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா, நான் அவங்கள பார்த்தே சமைச்சுக்கிறேனே. நீங்க சொல்ற கூட்டு பொரியல் சாம்பாருக்குலாம் அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. நான் ஒன்லி கான்டினென்டல், இட்டாலியன், சைனீஸ் கியூசின் அப்படிதான் சமைச்சு போட்டிருக்கேன். சோ அதனால நீங்க அவங்க வெர்ஷனே எடுத்து பாருங்க. இப்ப பாருங்க எப்படி அசத்துறேன்னு. அட்மின், அந்த பொருள் எனக்கு போட்டு விடுங்க. சமையலுக்கு உதவ ஆள கிடைச்சிட்டா.
அம்மா என்னம்மா விக்கல் வருதா? இருமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணியா? ஆதி கிச்சன்ல இருக்கானே. அப்பா. என்னம்மா? இல்லப்பா, வேண்டாம்ப்பா. என்னம்மா விக்கல் எடுத்துட்டு இருக்க, தண்ணி குடிக்காம வேணான்னு சொல்லிட்டு இருக்க? இருமா. அப்பா, வேண்டாம்ப்பா. அது சும்மா சாதாரண விக்கல் தான்ப்பா. இப்ப நின்றும்பா. என்னம்மா இப்படி பேசுற? விக்கல்ல என்னம்மா சாதாரண விக்கல், ஸ்பெஷல் விக்கல்? விக்கல் வந்தா தண்ணி குடிக்க வேண்டியதானே? அது எனக்கு விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கவே பிடிக்காதுப்பா. விக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஏமா விக்கல் எடுக்கிறதெல்லாம் யாராவது பிடிக்கும்னு சொல்லுவாங்களா? என்னம்மா நீ? ஒரு 15 ஸ்டெப் எடுத்து வச்சா கிச்சன் வந்துரும். அதுல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டியே. இல்லப்பா, நீங்க எங்கேயும் போக கூடாது. என் கூடவே தான் பார்க்கணும். சரிம்மா உன் கூடவே இருக்கேன். சரிப்பா. டடா சுடரமா, எப்படி சூப்பரா ரெடி பண்ணிட்டேனா? ஆதிப்பையா எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு உண்மையான சமையல்காரனாவே மாறிட்டீங்கல்ல. என் ஆளுக்காக சமையல்காரனா மாறி இருக்கேன். அதுவும் ஒரு வகையில சந்தோஷம் தானே. ஹார்ட் மட்டும் இல்ல மாப்ள, கிட்னியவே டச் பண்ணிட்டீங்க. சூப்பர். சரி, நீங்க எல்லாத்தையும் டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாம்பார் பார்க்க லைட்டா குருமா மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்னால ஓகே. அப்புறம் அந்த பொரியல் நீங்க கட் பண்ணிருக்க விதம் தான் எல்லாமே சைஸ் கரெக்டா இருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டீங்க மாப்ள. ஓகே சுடரமா, எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஆளை கூட்டிட்டு இங்க வாங்க, நான் ஏன் ஆளை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறேன். சாப்பாடு ஊட்டுறதுக்கு சுடரமா, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கு நம்பிக்கை தும்பிக்கை எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு போங்க. பாவம், காலு வேற அடிபட்டு இருக்குல்ல, எப்படி சாப்பிடுவா? நான் தானே ஊட்டி விடணும். ஏன் இத்தனை நாளா காலையா சாப்பிட்டுட்டு இருந்தா? சுடரமா, உங்களுக்கு புரியுதுல்ல, அப்புறம் என்ன ஓட்டுறீங்களா? எல்லாம் புரிஞ்சு போச்சு, எடுத்துட்டு போங்க. ஓகே சுடரமா, பாய். அருணாச்சலம், அம்மா. நான் சொன்ன சித்தர் சாமி இவர்தான். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா ஜாதகமும் இவருதான் பார்த்தாரு. இவர்கிட்ட ஆதி நிம்மதியோட ஜாதகத்தை கூட பொருத்தம் பார்த்து பக்காவா சொல்லுவாரு. சரிங்கம்மா. எனக்கும் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆதி வேற திடீர்னு நான் நிம்மதியா தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி தாமா நிம்மதியும். எனக்கு பெருசா இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைனாலும் கனி இதெல்லாம் ரொம்ப நம்புவா. இந்த 2 ஜாதகம் மட்டும் பொருந்திருச்சுன்னு இவர் சொல்லிட்டாருன்னா அதை கொண்டு போய் கனி கிட்ட சொல்லி கனிய ஒத்துக்க வைக்கணும். பாவம், ஆதி தான் ரொம்ப போராடிட்டு இருக்கான். ஜாதகத்துல பொருத்தம் இருக்குன்னு சாமியார் சொல்லிட்டாருன்னா கணிக்கிட்ட நீ சொல்லிடலாம். ஒருவேளை ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா? இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னதுப்பா? ஒரு சாமியார நானா ரெடி பண்ணி 2 ஜாதகமும் பொருந்தி இருக்குன்னு சொல்லலான் இருக்கேமா. அருணாச்சலம், என்னப்பா இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்க? மா, எனக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கனிய சமாதானப்படுத்துறதுக்கு தான் இந்த பிளான்லயே நான் இறங்கினேன். ஆதிக்கும் நிம்மதிக்கும் அவங்க ஜாதகத்தை வச்சு இதுல பொருத்தமே இல்லைன்னு இந்த சாமியார் சொல்லிட்டாலுமே எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனையே இல்லம்மா. ஆதியும் நிம்மதியும் பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு நல்லா பொருந்தி இருக்கு, அது போதும். சரிப்பா, உன்னோட இஷ்டம்தான். சாமியார் கிட்ட ஜாதகத்தை கொடு. அம்மா. ஐயா, சுகமா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியமா இருக்கேம்மா, வாங்க. ஐயா, என் பேரு அருணாச்சலம். என் பையனுக்கும் அவன் காதலிக்கிற பொண்ணோட ஜாதகமும் இதுல இருக்கு. 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்து சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. ஜாதகத்தை கொடுங்க. இந்தாங்க ஐயா. மச்சான், சாப்பாடு உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுடா. எப்படிடா இவ்ளோ டேஸ்டா சமைச்ச? சமைக்கிறதுலாம் ஒரு கலை மச்சான். மனசுக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டே சமைச்சோம்னா சமையல் சூப்பரா வரும். என்னது? மனசுக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சிட்டே சமைச்சியா? யார நினைச்ச? தெரிஞ்சுக்கலாமா? ஹோ, நான் யார மனசுல நினைச்சிட்டு சமைச்சேன்னு மேடம்க்கு தெரியணும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மொட்டை மாடி கொண்டு கூட்டிட்டு போறேன், வருவியா? எதுக்கு? நீ தானே சொன்ன என் மனசுக்கு பிடிச்சவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு எதுக்கு நைட்டு 12 மணிக்கு வரணும்? அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும்.
ஆமா, நீ உன் வீட்டுக்கு போலையா? எங்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. நான் மட்டும்தான் வீட்ல இருக்கேன். அப்பா பெரியாத்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போனாரு. டேய், அப்ப நீ ஃபுல்லாவே இங்கதானா? ஓ ரூம்ல எப்படி? அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் மொட்டை மாடிக்கு போறேன். நைட்டு 12 மணிக்கு கரெக்டா வருவேன் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக. உனக்கு ஓகே தானே? ஓகேவான்னு கேட்காத மச்சான். என் மனசுல உள்ள காதல உன்கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். என் மனசுல உள்ள காதல இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும் மச்சான். இதுக்கு மேல என்னால டிலே பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் சொல்றத நீ ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட இருக்கேன். பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதல் வாழ, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ.